அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஆதி. ஹாப்பி நியூ இயர் 2024. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எதுவுமே பேச போகிறது இல்லை, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான். நான் வீடியோ போடும்போது யாருமே பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அது எப்போவுமே இப்போ கூட நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அந்த வீடியோவுக்கு மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுக்குறதும் இல்லை, அதை அவங்களுக்கு தேவைப்படுறதுமே இல்லை. லீகல் யாருக்கு தேவைப்படும்னா அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தேவைப்படும். அதனால் நம்மளை யாரும் பெரிய அளவில் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஆனாலும் நம்ம வீடியோவுக்கு இவ்வளோ ஆதரவு கிடைச்சி இவ்வளோ பேருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் நான் கண்டிப்பாக தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் உண்மையாக கோர்ட்டில் என்ன நடக்கும், சொசைட்டியில் என்ன நடக்கும், உங்களுக்கு லா சொசைட்டியில் எப்படி வேலை பார்க்குது. பேப்பரில் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம லாவை புக்கை படித்து வாசிக்கிறதுனால யாருக்குமே பயன் இருக்காது. சட்டம் இப்படி உங்களை பார்த்து முறைக்கிறது கூட இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றம் தான். அதுக்காண்டி நம்ம அது முறைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுகிறதுனால நீங்கள் போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் வாங்கிட முடியாது. சொசைட்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கு எஃப்ஐஆர் பண்ண முடியும், எந்த மாதிரி விஷயத்துக்கு வழக்கு போட முடியும் அப்படிங்கிறத நடைமுறை சாத்தியத்தோடு தான் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். சும்மா நியூஸை பார்த்துக்கிட்டு வாசித்து போகிற மாதிரியும் நம்ம சேனல் கிடையாது. ட்ரெண்டிங் வீடியோஸை அது அஃபென்ஸு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வாசிக்கிறதும் நம்ம சேனலில் இருக்காது. உண்மையிலே உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, அதுக்கு என்ன ரெமெடி இந்த சொசைட்டியில் லா மூலமாக நம்ம வாங்க முடியும், அது உண்மையாகவே வாங்க முடியுமா, அந்த பிரச்சனைக்கு அதுக்கு என்ன தான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம இதுவரைக்கும் உள்ள அனுபவத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே அடுத்தடுத்த கனவுகளோட வாழ்க்கையை கொண்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களோட லட்சியம் இல்லைன்னா நமக்கு ஒரு இது பாதையில் நம்ம எங்கே போய் சேரணும்னு தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே போய் சேர முடியும். எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தால் அது நமக்கும் நல்லா இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லா இருக்காது. ஒரு லட்சியத்தோடு உங்கள் பயணத்தை அடி எடுத்து வைங்க. நன்றி. பை.